பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதாக. நானே வழி, ஐ ஆம் த வே என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பூமியில் பல வழிகள், மார்க்கங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் எங்களது வழிதான் சரி என்றும் சொல்லுகிறார்கள். இயேசு கூறினார், நானே வழி என்பதாக. பரலோகத்திற்கு செல்லும் ஒரே வழி இயேசுவாய் காணப்படுகிறார். அவராலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் கடந்து செல்ல முடியாது. பல வழிகளோடு இயேசுவும் ஒரு வழி அல்ல. இயேசுவே ஒரே வழியாய் காணப்படுகிறார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. உலகம் முழுவதும் ஜனங்கள் ரட்சிப்படைவதற்கு பல வழிகளை தேடி பின்பற்றுகிறார்கள். ஆனால் இயேசுவாலே அன்றி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு வழியே இல்லை. நீங்கள் ரட்சிப்பின் வழியை கண்டுகொண்டீர்களா? இல்லையெனில் இயேசுவண்டை இன்றே வந்து விடுங்கள். இயேசு சீஷர்களை அழைக்கும்போது என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்தார். உலகத்தில் பின்பற்றி செல்லக்கூடிய மாதிரியின் வாழ்க்கையை இயேசு மட்டுமே வைத்து சென்றார். அவர் ஒருவரே எல்லா விதங்களிலும் நமக்கு முன்மாதிரியாய் காணப்படுகிறார். என்னில் பாவம் உண்டு என்று யார்தான் கூற முடியும் என்று சவால் விட்டார். இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தவர்களில் இயேசுவை தவிர ஒருவராலும் இந்த அறிக்கையை செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, புறஜாதிகளுடைய வழியை கற்றுக்கொள்ளாதிருங்கள். உலகம் காட்டுகிற வழியை பின்பற்றாதிருங்கள். காயினுடைய வழியை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவனுடைய கிரியைகள் பொல்லாதது. ஆகியால் நீதியுள்ள தன் சகோதரனை கொலை செய்தான். அவனுடைய வழியை பின்பற்றினால் உங்கள் கிரியைகளும் பொல்லாததாய் போய்விடும். பிலேயாமின் இடறுதலின் வழியை பின்பற்றி விடாதிருங்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு இடறுதலாய் காணப்படுவீர்கள். மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரங்களைப் போல இயேசுவாக்கிய உத்தம மார்க்கத்தை விட்டு அலைந்து திரியாதிருங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவே ஜீவனின் வழி. அந்த வழியாய் உட்பிரவேசித்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுங்கள். அது இடுக்கமும் நெருக்கமான வழிதான். உலகத்தானைப் போல மனம் போகிற போக்கில் நாம் வாழ முடியாது. கண்களின் இச்சைகளிலும் மேட்டிமைகளிலும் சிற்றின்பங்களிலும் நாம் மூழ்கி காணப்பட முடியாது. இப்படித்தான் ஜீவிக்க வேண்டுமென்று வேதம் கற்றுத்தருகிற வழியில் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் அதில் பழகும்போது இயேசுவின் பிரசன்னத்தை நம் வாழ்வில் உணர்ந்து நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். பூமிக்குரிய ஓட்டம் ஒரு நாள் நிற்கும்போது மறுமையில் இயேசுவோடு நித்தியமாய் வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவை ஜீவனின் வழியாகிய உம்மை பின்பற்றி நாங்கள் அனுதினம் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாய்ந்து விடாதபடி உம்முடைய பாதச்சுவடுகளை பின்பற்ற கிருபை பாராட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய கிருபை அதிகமாயிருப்பதாக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். உன்னதத்திற்குரிய பூமிக்குரிய சரீரத்திற்குரிய எல்லா நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.